அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் மார்ச் 28 முதல் போக்குவரத்து கழகத்தில் போராட்டங்கள் நடத்த போகிறதா நமக்கு அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்கு. தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர்கள் மார்ச் 28 வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது குறித்து பேசிய போக்குவரத்து துறை பணியாளர்களின் சிறப்பு தலைவர் திரு குரு பாலசுப்ரமணியன், போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த போகிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு போராட்டம் போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை விரைவில் அறிவிப்பாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு தரப்பட்ட காலி பணியிடங்கள் நிலவிட்டிருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை எடுக்க இருக்காங்க. சென்னை மற்றும் கும்பகோணம் லிமிடெட்டுக்கு டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியோட இணையதளத்தில் இன்னும் சிறிது நாட்களில் நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்பப்படுன்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலுதவி சான்றிதழ் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்துக்கோங்க. தமிழகத்தில் மினி பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து அரசு பார்த்தீங்கன்னா பரிசீலனை செஞ்சிட்ருக்காங்க. தமிழகத்தில் மினி பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரி கூறியதாவது, கடந்த 1997 கிராமப்புறங்களுக்கு பேருந்து சேவை வழங்கும் வகையில் மினி பேருந்து சேவை செயல்படுத்தப்பட்டது. இந்த மினி பேருந்துகள் 16 கிலோமீட்டர் வரை சேவை இல்லாத வழித்தடத்திலும் 4 கிலோமீட்டர் முக்கிய சாலைகளும் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. தற்பொழுது 4092 மினி பேருந்துகள் உள்ள நிலையில் அவற்றின் கட்டணம் மாற்றியமைக்கப்படவில்லை. எனவே கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று முக்கிய சாலைகளில் மேலும் சிறிது தூரம் வரை செல்ல மினி பேருந்துகளை அனுமதிக்க வேண்டும் எனவும் அவற்றின் உரிமையாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சனர். அதே நேரம் முக்கிய சாலைகளில் மினி பேருந்துகளின் தூரத்தை அதிகப்படுத்தினால் தனியார் பேருந்துகளுக்கு வருவாய் இழப்பப்படும் என அவற்றின் உரிமையாளர்களும் தெரிவித்தனர். ஸோ இவற்றை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறை சார்பில் மினி பேருந்து திட்டம் மறுவரையறை செய்யப்பட்டுள்ளது. இதில் மினி பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுவதோடு கிராமங்களில் அதிக தூரம் செல்லும் பேருந்துகளுக்கு ஊக்கத்தொகை, மினி பேருந்துகளை மேலும் சிறிது தூரம் செல்ல அனுமதிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த திட்டத்தின் விவரங்கள் எல்லாமே வெளியிடப்படும்ன்றதையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களை டிஎன்எஸ்டிசியில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியாக அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டி செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.